என் தங்கப்பிள்ளையே, இன்றிரவு இந்த வராகி என்னுடைய வாக்கினை எப்படியாவது என் பிள்ளை நீ கேட்டுவிட்டு உறங்கச் செல். நாளைய விடியலில் நிச்சயமாக உனக்கான மனமகிழ்ச்சி அங்கே காத்து கொண்டிருக்கின்றது. மகிழ்ச்சி என்றாலே நமக்கு சந்தோஷம். அதிலும் பெருமகிழ்ச்சி என்றால் அது நம் மனதிற்குள் எத்தனை சந்தோஷத்தை கொடுக்கும். பல மடங்கு அளவிலான ஒரு சந்தோஷத்தை தான் பெருமகிழ்ச்சி என்று சொல்கிறோம் அல்லவா? எதிர்பாராத நேரத்தில் எதிர்பார்த்த விஷயம் நல்லபடியாக நம் கைகளில் கிடைக்கும் பொழுது பெருமகிழ்ச்சியானது அந்த நேரத்தில் நம்மை வந்து தழுவுகின்றது. என் குழந்தையே, நாளைய விடியலில், நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியலில் உன்னை தேடி பெருமகிழ்ச்சியான விஷயம் வருகிறது என்றால் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை அதனை நீ தவிர்த்து விடக்கூடாது. உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளும், உன்னை வேண்டும் என்றே காயப்படுத்த நினைக்கின்ற விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையில் இல்லாத ஒரு நிலையை உன் தாயானவள் நான் உனக்கு உருவாக்கி கொடுக்க போகின்றேன். என்ன நடந்து விட்டது என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் எதுவுமே நடக்கவில்லை என்று இந்த வராகி உன் முன்னால் நின்று உறக்கச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இதுவெல்லாம் ஒரு விஷயமா? இத்தனை நாளும் நடந்தது எல்லாம் என்ன அத்தனை பெரிய கஷ்டமா? என் பிள்ளையே, அந்த பிரச்சனைகளை எல்லாம் நீ தாண்டி வருகிறாய் என்றால் அதுவெல்லாம் உன்னால் சமாளிக்கக்கூடிய விஷயங்கள் தானே. இதையெல்லாம் உன்னால் தாண்டி வர முடிகிறது என்றால் நிச்சயமாக இதெல்லாம் உன்னால் கடந்து செல்லக்கூடிய விஷயம்தானே. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இதை நினைத்து நீ வருத்தப்பட வேண்டும்? எதற்காக இந்த விஷயங்களை பற்றி யோசித்து நீ வேதனைப்பட வேண்டும்? என் பிள்ளையே, உனக்குள் இருக்கின்ற திறமை என்னவென்று உனக்கே இதுவரையிலும் தெரியவில்லை. ஒரு விஷயத்தை உன்னால் செய்ய முடியுமா என்று கேட்டால் நீ சட்டென்று முடியாது என்று சொல்லிவிடுகின்றாய். அதே நேரத்தில் இந்த விஷயத்தை மற்றவர்கள் செய்து விட்டார்களே, ஆனால் ஐயோ நாமே இதனை செய்திருக்கலாமே, இது என்ன அவ்வளவு எளிதான காரியம்தானா என்று அப்பொழுது நினைப்பாயல்லவா? என் குழந்தையே, உன்னை பற்றி கேட்கும் பொழுது உன்னால் முடியாது என்று தோன்றுகின்ற மனது அடுத்தவர்கள் அந்த விஷயத்தை செய்து விட்டார்களே, ஆனால் நம்மால் முடியும் என்ற எண்ணம் உனக்குள் வருகிறது என்றால் அந்த இடத்திலேயே நீ செய்கின்ற தவறு என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டாமா? நீ செய்கின்ற விஷயங்கள் என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டாமா? என் பிள்ளையே, தவறு உன் பக்கம் இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டி இருந்துமே நீ பெற முடியாமல் நின்று கொண்டிருந்திருக்கிறாய். இனிமேலாவது இதையெல்லாம் என் குழந்தை நீ உன்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு செய்ய தொடங்க வேண்டும். உன்னால் நடக்க முடியாத விஷயம் என்று இங்கு எதுவும் கிடையாது. நீ நினைத்து விட்டால் இங்கு எல்லா மாற்றங்களையும் உன்னால் உணர முடியும். நீ நினைத்து விட்டால் இங்கு எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நம்பு. உன்மீது நீ முழு நம்பிக்கை வைத்திருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் எல்லாமும் உன் கைகளில் அழகாகவும் அற்புதமாகவும் கிடைக்கும். இல்லை, என்னால் முடியாது, நான் இப்படித்தான் என்று நீ சொல்லிக் கொண்டிருப்பாயானால் உன்னை தொடர்ந்து வருகின்ற எல்லா நன்மைகளுமே உன்னை வந்து தழுவாமல் போய்விடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளில் எதுவரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது என்று சற்று சிந்தித்து பார். உன்னால் பெற முடியாத அளவிற்கு வேதனைகளை எல்லாம் கூட இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்றது. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு கஷ்டங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்றது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று முடிவெடுத்து உன்னுடைய முயற்சியினால் நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் இந்த வராகி என்னிடத்திலிருந்து உனக்கான வெற்றியை பெற்று கொடுத்தது என்பது உண்மையல்லவா? அதை இல்லை என்று ஒருபொழுதும் உன்னால் சொல்லிவிட முடியாது. துன்பத்தையும் துயரத்தையும் அதிகமாக பார்த்த குழந்தை என்னுடைய குழந்தை, வாழ்க்கையில் அதிகமான கஷ்டங்களை பார்த்து விட்ட குழந்தை, உனக்கான நம்பிக்கை அதிகரிக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி கொடுக்கின்ற எல்லா விஷயங்களை பற்றியும் யோசித்து என்னவாக இருக்கும், ஏதுவாக இருக்கும் என்று எண்ணி எண்ணி இந்த வாழ்க்கையை கடக்க பல போராட்டங்களை சந்தித்த குழந்தை,
உன்னை நினைக்கும் பொழுதெல்லாம் உன் தாயானவள் எனக்கு மனதிற்கு அத்தனை நெருடல் ஏற்படும். இப்படி ஒரு வாழ்க்கையை எப்படி எல்லாமோ வாழ்ந்திருக்கலாம். ஆனால் என் குழந்தை, நீயோ பல தியாகங்களையும் பல சோதனைகளையும் கடந்து இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் உன்னால் கஷ்டத்திற்கு பின்னால் பெற முடியும் என்று மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக நீ வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கின்றாய். எவ்வளவோ இன்னல்களை சுற்றி இருப்பவர்கள் கொடுத்த பொழுதிலுமே நான் வாழ்ந்தாக வேண்டும் என்று நீ நினைக்கின்ற உன்னுடைய எண்ணங்களினால் இத்தனை நாளும் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருந்த உன்னை ஆட்டி படைத்த அந்த துரோகங்கள் எல்லாம் அழியப் போகின்ற நேரம் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது. அது உனக்கே தெரிந்துவிட்டது. உன்னுடைய பொறுமைக்கான பலன் உச்சத்தை தொட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஏனென்றால் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கின்றதல்லவா? எத்தனை காலம்தான் பொறுத்து செல்ல முடியும்? என்றாவது ஒரு நாள் பொங்கி எழுந்துதானே ஆக வேண்டும். அந்த பொங்கி எழுவதை என் குழந்தை செய்ய தொடங்கிவிட்டாய். இனிமேலும் தெய்வம் எதையும் பார்த்து கொண்டிருக்காது. உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் செய்ய வேண்டிய விஷயங்களையும் உன்னை ஆட்டி படைத்த துன்பங்களையும் நீக்கி உனக்கான நன்மைகளை நிச்சயமாக தந்துதான் ஆக வேண்டும். நீ இத்தனை காலமும் தெய்வத்திற்கு பெருமை சேர்த்திருக்கின்றாய். நான் வராகியை வணங்குகின்றேன், அதனால் நான் நல்ல பிள்ளையாக இருக்கிறேன் என்று சொல்லி என் குழந்தை, நீ வணங்கிய இந்த தாயானவள் எனக்கு பெருமை சேர்த்திருக்கின்றாய். அப்படி சேர்த்திருக்கும் பொழுது அம்மா உன்னை கைவிட்டு விடுவேனாம்? இந்த வராகி அவ்வளவு எளிதில் உன்னை தவிக்க விடுவேனாம்? என் பிள்ளையே, சர்வசாதாரணமாகவெல்லாம் இந்த வராகி யாரிடத்திலும் நீ இப்படி இரு அப்படி இரு என்று சொல்வது கிடையாது. யார் எப்படி இருந்தால் எனக்கென்ன என்று சொல்லி கொண்டு போவதற்கு உன் அம்மாவிற்கு எத்தனை நேரமாகிவிடும். ஏனென்றால் இன்றிருப்பவர்கள் எல்லாம் அடுத்தவர்களின் பேச்சினை மதிப்பது கிடையாது. நல்லது சொல்பவர்களை கணக்கில் கொள்ளாமல் கெடுதலை சொல்பவர்களை மட்டும்தான் கணக்கில் எடுத்து கொள்கிறார்கள். அந்த வகையில் உனக்கு நல்லதை சொல்லி கொண்டிருக்கின்ற இந்த வராகி எப்படி நல்லதாக தெரிய முடியும்? அம்மா எப்பொழுதுமே உனக்கு பெரிதாக தோன்றுவது கிடையாது. அம்மாவினுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் சிலருக்கு பெரிதாக எடுத்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்காது. ஆனால் நீ உனக்கான நல்ல நேரத்தையும் உனக்கான நல்ல விஷயங்களையும் என்னிடத்திலிருந்து பெற வேண்டும் என்று நினைப்பதனால் மட்டும்தான் அம்மா உன் கண்களுக்கு அடிக்கடி தென்படுகின்றேன். இந்த தாயானவள் என்னுடைய வாக்கு உனக்கு அடிக்கடி கிடைத்து கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து நீ புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சற்று சிந்தித்து பார். என் குழந்தையே, இதிலிருந்தெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கின்றது. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த நன்மைகள் அத்தனையுமே உன்னை எந்த நிலையில் வைத்திருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உன்னோடு இருந்து உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரியான நேரத்தில் அம்மா உன்னை கை தூக்கி விடுவாள் என்பது எப்பொழுதும் உன் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்க வேண்டும். என்னை புரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் எப்பொழுதுமே இருப்பது கிடையாது. என்னை புரிந்து கொண்டால் நான் உடனிருந்து அவர்களுக்கு கொடுப்பதை யாராலும் தடுத்து நிறுத்தவும் முடியாது. அப்படி ஒரு வகையில் நான் இன்று இந்த வராகி உன் கண்களில் அடிக்கடி படுகிறேன் எனும் பொழுதே நீ தெரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைத்து விட்டது என்று. இப்பொழுது ஒரு குழந்தை என்ன சொல்லி கொண்டிருக்கின்றது? அம்மா, இவ்வளவையும் நன்றாக வக்கணையாகத்தான் பேசிக்கொண்டிருக்கின்றாய், ஆனால் எதையுமே நடத்தித்தான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறாய் என்று. என் பிள்ளையே, நடக்கும் பொழுது இந்த தாயின் அருமை என்னவென்று உனக்கு புரியும். தாமதமாக கிடைக்கும் பொழுது அதனால் உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மைகள் எதனால் என்று உனக்கு புரியும். முன்கூட்டியே இது உனக்கு கிடைத்து விட்டது என்றால் நிச்சயமாக இதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் முழுமையாக உன்னை வந்து சேர்ந்திருக்காது. இந்த வாழ்க்கையில் வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை கொடுத்தவர்களும் வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களும் உன்னுடைய நிலை கண்டு கை கட்டி சிரித்திருப்பார்கள். அதாவது உன்னை நினைத்து அவர்கள் கை கொட்டி சிரிக்கின்ற நேரத்தில் என் பிள்ளை, நீ எந்த அளவிற்கு மனவேதனை இதனால் பட்டிருப்பாய் என்பதனை என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது. இதுநாள் வரையிலும் நீ இழந்துவிட்ட விஷயங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி
பெருமகிழ்ச்சியோடு நீ இருந்து கொண்டிருக்க வேண்டும். எது தாமதமானாலும் அதற்கு பின்னால் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பது உன் நினைவில் இருந்து விட்டால் எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு தூசி போல மாறிவிடும். என் பிள்ளையே, அம்மாவின் வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை விட அம்மாவினுடைய வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, வார்த்தைகள் அதிகமாக தடித்து விழும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது உன்னுடைய மனதை ரணப்படுத்தும். நீ எவ்வளவுதான் விழுந்து விழுந்து உதவி செய்தாலும், எவ்வளவுதான் விழுந்து விழுந்து இவர்களுக்காக உழைத்தாலும், எந்த காலத்திலும் உனக்கான மரியாதை இவர்களிடத்தில் இருந்து கிடைக்க பெறாத பொழுது இதற்காக நீ வருந்த வேண்டிய அவசியம் ஒரு பொழுதும் கிடையாது. உனக்கான நேரம் தொடங்கும் பொழுது உன் வாழ்க்கையையும் நீ புதிதாக ஆரம்பிப்பாய். அவரவர் செய்த வினை அவர்களை நிச்சயமாக சோதனைக்கு ஆளாக்கும். எப்பேற்பட்டவர்களை நாம் இந்த வாழ்க்கையில் வெறுத்திருக்கிறோம் என்று இந்த காலம் ஒரு நாள் அவர்களுக்கு புரிய வைக்கும். என் குழந்தையே, நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் உனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்ற நேரங்களில் எப்பொழுதுமே நீ மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற சந்தோஷத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிரு. உன்னுடைய மனதை காயப்படுத்துகிறார்கள், உன்னை வேதனைப்படுத்துகிறார்கள் என்பதற்காக எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை மட்டும் நீ விட்டு கொடுத்து விடாதே. அவர்களை நீ விட்டு கொடுத்து விட்டாலும் உன் வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் இருக்கிறது என்பதனை நீ முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு சந்தோஷத்திற்கு பின்னாலும் உன்னால் நினைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு மகிழ்ச்சியும் அடங்கி இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எண்ணற்ற மகிழ்ச்சியினால் இந்த வாழ்க்கையை கண்டு என் பிள்ளை நீ இழந்ததும் பெற்றதும் உனக்கு நினைவில் இருக்கட்டும். இது காலம் உனக்கு என்னவெல்லாம் வேண்டும் என்று நீ யோசிக்கிறாயோ அதையெல்லாம் ஒரு தாயாக உன் அம்மா உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் என்பதனை நீ எந்த நேரத்திலும் மறக்காதே. என் பிள்ளையே, சந்தோஷத்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கிறது என்றால் அதற்கு பின்னால் பல கஷ்டங்களையும் கொடுத்திருக்கும். உன்னை சுற்றி பல நல்ல உறவுகளையும் பல தீய உறவுகளையும் காண்பித்து கொடுத்திருக்கும். எல்லாவற்றையும் என்னவென்று புரிந்து அதற்கு ஏற்றது போல உன்னை நீ பக்குவப்படுத்தி கொண்டால் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல சந்தோஷங்களும் பல நன்மைகளும் உனக்கு கிடைக்கும். எங்கும் எதிலும் நீ இழந்தது எல்லாம் மீண்டும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, சுயநலமான மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு தேவை என்றால், அவர்களுக்கு ஒரு காரியம் என்றால் அதை தனக்கு தகுந்தாற் போல மாற்றிக்கொள்ளக்கூடிய இவர்கள் உனக்கு ஒன்று என்றால் அதை கண்டு கொள்ளாமல் விட்டு விடுவதையும் நீ பார்த்திருக்கின்றாய். எல்லா விதமான பிரச்சனைகளையும் கண் முன்னால் கண்டு எல்லா விதமான சோதனைகளையும் நீ நல்லபடியாகவே கடந்து வந்திருக்கின்றாய். இந்த வாழ்க்கை உன்னை சுயநலமாக படைக்காமல் போனதற்கு என்ன காரணம் என்று சிந்தித்து பார்த்தாயா? என் பிள்ளையே, அவர்களைப் போலவே நீயும் இருந்தால் உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது? அவர்கள் செய்வது முழுமையாகவே தவறு என்று நீ நினைத்து விட்ட பிறகு எந்த காலத்திலும் எந்த விஷயங்களையும் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்படக்கூடாது. இது நாள் வரையிலும் உன்னால் முடியாது என்று நினைத்த விஷயங்கள் அத்தனையுமே இனி எந்த நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயத்தை கொடுக்கும் என்று நீ மனதார ஏற்றுக்கொள். என் பிள்ளையே, பெருமகிழ்ச்சியான விஷயம் எங்கிருந்து எப்படி உன்னை தேடி வரும் என்று நினைக்கின்றாய்? என் குழந்தையே, உன்னுடைய மனது நினைப்பதுபடிதான் இந்த வாழ்க்கையில் அத்தனையும் உனக்கு நடக்கும். உன்னுடைய மனது ஏற்றுக்கொள்கின்ற விஷயங்களின்படிதான் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனியாவது என்ன நடந்தாலும் அதிலிருந்து இந்த வாழ்க்கையை விட்டு விலக நினைக்காமல், என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான நன்மைகளை தேடத் தொடங்கு. என் பிள்ளையே, கெட்ட மனிதர்கள் சுற்றி இருக்கிறார்கள் என்றால் அவர்களிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கின்ற இந்த அனுபவத்தையும் நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இதிலிருந்து உனக்கு என்ன கிடைக்கும் என்று சற்று சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக தெளிவான ஒரு உண்மை உனக்கு கிடைக்கும். அது போதுமே என் பிள்ளை. இனி எதையுமே இந்த வாழ்க்கையில்
நீ சாதித்து விடுவாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.